ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எந்த கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம்? ட்ரிபிள் இ கோர்ஸ். இந்த கோர்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ட்ரிபிள் கோர்ஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் எஜுகேஷன் ஓரியன்டாகவும் கோர்ஸ் ஓரியன்டாகவும் காலேஜ் ஓரியன்டாகவும் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். உங்களுக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இளங்கலை படிப்புன்னு சொல்லலாம். அதாவது இந்த கோர்ஸ் வந்து நம்ம 4 ஆண்டுகள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது 8 செமஸ்டர்களாக நம்ம தேர்வு எழுதுகிற மாதிரி இருக்கும். இதுக்கு வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 17லிருந்து 23 ஆண்டுகளுக்குள்ளே நம்ம இந்த கோர்ஸில் சேரலாம். தேவையான பாடங்கள்னு பார்த்தோம்னா நம்ம 11th 12th பார்த்தீங்கன்னா இயற்பியல், வேதியியல் மற்றும் கணிதம் கண்டிப்பாக எடுத்து படிச்சிருக்கணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 50% மார்க் மேலே கண்டிப்பாக எடுத்திருக்கணும். சராசரி கட்டணம் பார்த்தீங்கன்னா 25K அதுக்கு மேலே லேக்ஸ் கணக்கில் இருக்குது. அதை நம்ம எந்த விதமான ஒரு கல்லூரியில் போய் சேர்றோம், எந்த விதமான கல்வி நிறுவனங்களில் போய் சேர்றோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குங்க. சராசரி சம்பளம் பார்த்தோம்னா நமக்கு 3 lakhsலேருந்து இப்போ ஏனம் வந்து 3 lakhsலேருந்து அதுக்கு மேலேயும் நிறைய இருக்குது. அதுவும் நம்ம எந்த விதமான ஒரு நிறுவனங்களில் போய் எந்த ஜாப் பொசிஷனில் போய் சேர்றோம் அப்படிங்கிறது இருக்குது. வேலை வாய்ப்புகள் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜாப் பொசிஷன்ஸ் மென்பொறியாளர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூத்த பொறியாளர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூத்த மின் பொறியாளர், சிஸ்டம்ஸ் இன்ஜினியர், மென்பொருள் உருவாக்குனர், அப்புறம் மின் வடிவமைப்பு பொறியாளர், திட்ட பொறியாளர், சோதனை பொறியாளர்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய ஜாப் வேகன்சிஸ் இருக்கு. எந்த விதமான நிறுவனங்களில் உங்களுக்கு வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மெடிக்கல்ஸ், அப்புறம் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உற்பத்தி, பொறியியல் இயற்பியல், அப்புறம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அறிவியல், அப்புறம் மின் மற்றும் மின்னணுவியல் சார்ந்த ஆலைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல இருக்கு. அப்புறம் மத்திய அரசு ஆய்விலும் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி கூடங்கள் நிறைய இருக்கு. பார்த்தீங்கன்னா அங்கேயும் நிறைய இருக்கு. இதை ட்ரிபிளின்னு சொல்லப்படுற எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் பார்த்தீங்க அப்படின்னா மின்சார பொறியியல் பற்றி படிப்பாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு படிப்பாங்க. மின்சாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் படிப்பாங்க. அப்புறம் மின்னணுவியல், அப்புறம் மின்காந்தவியல், இதை வந்து நம்ம பயன்படுத்தி எந்த விதமான உபகரணங்களை தயாரிக்கணும், எந்த விதமான சாதனங்கள், எந்த விதமான கருவிகள் நம்ம எப்படி தயாரிக்கிறோம், அந்த கருவிகள் சாதனங்களோட அமைப்புகளை வந்து நம்ம எப்படி ஆய்வு செய்யணும், அதை வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணணும், அதை எப்படி நம்ம வடிவமைக்கணும், அதை நம்ம பயன்பாடுக்கு எப்படி கொண்டு வரணும், பயன்படுத்துகிற பொருட்களில் கருவிகள் ஏதாவது ஒரு பழுதுனா அதை நம்ம எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த கோர்ஸில் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது மின்சாரத்தை பற்றியும் மின்னியல் பற்றியும் மின்காந்தத்தை பற்றியும் படிப்போம். அதை யூஸ் பண்ணி நம்ம பொருட்களை வந்து எப்படி தயாரிக்கிறோம், வடிவமைக்கிறோம், அதை எப்படி பழுதாச்சுன்னா அதை எப்படி நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக மின்சாரம் சார்ந்த கருவிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த உள்ள காயில், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை வந்து ஏதாவது பழுதாச்சுன்னா அதை எப்படி நம்ம மாற்றணும், அது உற்பத்தி பண்ணுற ஆலைகளில் வந்து அது புதுசாக தயார் பண்ணுறப்போ அதில் ஏதாச்சும் பழுதுகள் இருக்கா, அதை நம்ம எப்படி சரி செய்யணும். அது மட்டும் இல்லாமல் அந்த புதிய இதுங்களை வந்து நம்ம எப்படி அந்த புதிய கருவிகளை வந்து நம்ம எப்படி சோதனை செய்யணும், அது வந்து அதுக்கு கொடுக்கப்பட்ட இன்புட் அவுட்புட்லாம் கரெக்டாக கிடைக்குதா, வேல்டேஜ்னா என்ன, அம்மீட்டர்னா என்ன, அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் மின்சாரத்தை நம்ம எப்படி அளக்கணும், அந்த மின்சாரங்களை நம்ம எப்படி பயன்படுத்தணும், நிறைய இவங்க படிக்கிற மாதிரி இருக்கும். இதுலேயே வந்து ஹையர் ஸ்டடி அப்படின்னு பார்த்தோம்னா எம்இ கூட நம்ம படிக்கலாங்க. அது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா எம்இ முடிச்சுட்டு நம்ம டீச்சிங் ஃபீல்ட்லேயே கூட காலேஜஸ், டிப்ளமோ காலேஜஸ்க்கோ அப்படி இல்லை பிஇ பை பிடெக் படிக்கிற காலேஜஸ்க்கோ வந்து நம்ம ஸ்டாஃப்ஸாக கூட போகலாம். இந்த உலகத்தில் நம்ம வந்து அத்தியாவசிய பொருட்கள்னு கருதப்படுற எல்லா விஷயங்களோட முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தோம்னா நம்ம இந்த மின்சாரம்னு சொல்லலாம். ஃபியூச்சரில் ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குன்னு சொல்லாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான கோர்ஸ். இதில் இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிளைகள் பிரிஞ்சிருந்தாலும் இந்த கோர்ஸ் தான் வந்து ஒரு முக்கியமான கோர்ஸாக கருதப்படுது. இந்த ஒரு இம்பார்ட்டன்டான கோர்ஸ் வந்து நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக எடுத்து படிக்கலாம். ஃபியூச்சர் ஸ்கோப் இருக்கிற நல்ல கோர்ஸ் தான். இந்த கோர்ஸ் வந்து தமிழகத்தின் தலை சிறந்த கல்லூரிகளை நீங்கள் படிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பண்ணி கொடுக்குறோம். லோ ஃபீஸில் வித் ஸ்காலர்ஷிப்போட. அதை பற்றின மேலும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் கொடுத்துருக்கும். அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.